குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே தயவுசெய்து உட்காருங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நல்ல நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய சன்னிதானத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம். இந்த காலை ஆராதனையிலே பங்கு பெற்றிருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தருடைய கரத்தினாலே ஆண்டவர் வார்த்தைகளினாலே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நமக்கு சிந்திக்கும்படி தரப்பட்டிருக்கிறதான தலைப்பு திராட்சை செடியும் கொடியும் என்பதாகும். திராட்சை செடியும் கொடியும். யோவான் 15ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இதுதான் நமக்கு இன்றைய சிந்தனைக்கான வார்த்தையாக தரப்பட்டிருக்கிறது. நிலைத்திருத்தல் என்கிறதான ஒரு விஷயம் இதனுடைய பின் சாயலாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது. ஷேடோ என்று சொல்லக்கூடிய அளவில் இந்த வசனத்தினுடைய அந்த நிழலாக நாம் கற்றுக்கொள்கிற ஒரு சத்தியம் நிலைத்திருத்தல், இல்லை என்றால் ஒன்றித்திருத்தல், ஒன்றுபட்டு இருத்தல். ஒற்றுமையின் சிந்தனையை நமக்கு இந்த நாளுக்குரிய வார்த்தைகள் நமக்கு அதிகமாய் கற்றுத்தருகிறது. நிலையான ஒரு ஆசீர்வாதத்திற்கென்றே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். நிலையான நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நிலையானது என்று சொல்லி நாம் எதையுமே சொல்ல முடியாது. உலக வாழ்க்கை, நாம் பெற்றிருக்கிறதான ஜீவியம் நிலைத்தன்மையுடையது என்று நம்மிலே நாம் திருப்திப்பட்டுக் கொள்ளுவதற்கு எதுவுமே கிடையாது. நம்முடைய சரீரம் ஒவ்வொரு நாளும் முதுமை அடைந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய நடைகள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய முடிவை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது. அதனால தான் அந்த பிறந்த நாள்லாம் ரொம்ப ஆர்வம் காட்டுறதில்லை. ஏன்னு சொன்னால், ஒரு வருஷம் பிறந்துட்டு நினைக்கிறோம், அது நமக்கு சொல்லுகிற செய்தி என்னன்னா, நீ ஒரு வருஷம் கிட்ட வந்துட்டேன்னு அர்த்தம். ஆகவே இந்த உலகமானது நமக்கு நிரந்தரமற்ற ஒரு சூழலை எப்பொழுதும் நினைவூட்டி கொண்டே இருக்கிறது. நிலையில்லாத உலகிலே வேதம் நமக்கு வாக்குறுதிகளை தந்து நம்மை பலப்படுத்துகிறது. கௌதம புத்தர் சொல்லுவார், மாற்றம் என்பது எல்லா காலத்திலும் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். சொல்லப்போனால் மாற்றம் என்பதுதான் மாறாதது என்று அவர் குறிப்பிடுவார். இந்த உலகத்திலே மாறாதல் நிலைத்திருக்கிற விஷயம் என்று சொல்லி ஒன்றை சொல்ல முடியும் என்று சொன்னால் அது மாற்றம். இந்த மாற்றம் என்பது மாறுவதே இல்லை. எல்லா வேலையும் நடந்துகிட்டே இருக்கும், மாறிக்கொண்டே இருக்கும். அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, ஒரு அநித்தியமான உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரசங்கி சொல்லுகிறான் 2ஆம் அதிகாரத்தின் 21ஆம் வசனத்திலே, ஒருவன் புத்தி யுக்தி நிதானத்தோடு பிரயாசப்படுகிறான், ஆகிலும் அப்படி பிரயாசப்படாதிருந்த வேறொருவனுக்கு அவன் அதை சொந்தமாக விட்டுவிட வேண்டியதாகும். இதுவும் மாயையும் பெரிய தீங்குமாயிருக்கிறது. இந்த உலகத்திலே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சந்தர்ப்பம், காலங்கள், இதில் நான் கடுமையாய் உழைக்க வேண்டும், நிறைய சம்பாதிக்க வேண்டும், நல்ல பெயர் புகழை பெற வேண்டும், ஒரு அசைக்க முடியாத மாமனிதன் என்கிறதான ஒரு நிலையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி மனிதன் ஓடுகிறான், பிரயாசப்படுகிறான், உழைக்கிறான், என்னெல்லவோமோ செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஞானி சாலமோன் சொல்லுகிறான், அவன் இதையெல்லாம் செய்வதற்காக தன்னுடைய பல யுக்திகளை அவன் கையாளுகிறான், அவனுடைய புத்தியை அவன் பயன்படுத்துகிறான். சில நேரங்களில் ரொம்ப நிதானமாய் காரியங்களை சாதிக்கிறான். இதையெல்லாம் செய்தாலும் அதனுடைய பலன் என்று சொல்லி பார்க்கும்போது இது எதையுமே செய்யாத வேற யாரோ ஒருத்தனுக்கு அதை விட்டுட்டு போறான் கடைசியில். அன்பான தேவ பிள்ளைகளே, இதுதான் இந்த உலகத்தினுடைய அழகு. இந்த உலகம் இப்படிப்பட்ட நன்மைகளை மட்டுமே நமக்கு தர முடியும். ஆனால் ஆண்டவர் ஒருவர் தான் நிலை வாழ்வை குறித்து
நம்மோடு பேசி இருக்கிறார். இந்த உலகம் அநித்தியம், ஆனால் இயேசு தருகிறதான வாழ்வு நித்திய ஆசீர்வாதங்களை உடையதாக இருக்கிறது. அது நிலைத்திருத்தலின் அடிப்படையிலே நமக்கு தரப்படுகிறது. எனவேதான் ஆண்டவர் இந்த திராட்சை செடியையும் கொடியையும் நமக்கு ஒரு உருவகமாக தந்திருக்கிறார். இந்த ரெண்டுக்கும் உள்ள தொடர்பு எத்தனை முக்கியமோ அதற்கேற்றாற்போல் அதனுடைய பலன்களும் எதிர்காலமும் அமைந்திருக்கும். நம்மையும் கர்த்தர் அப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதத்திற்காகவே அழைக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, நாம் எப்படி கிறிஸ்துவோடு இணைந்திருந்தால், தேவனோடு இணைந்திருந்தால் இந்த நிலை வாழ்வு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும், நித்திய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நித்திய ஆசீர்வாதம் தான் வேதம் நமக்கு கற்பிக்கிறதான ஆசீர்வாதம். உலகம் தருகிற ஆசீர்வாதம் நித்தியமானதல்ல. ஆண்டவர் இயேசு கொடுக்கிறதான அந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்விலே தொடர்ந்து நம்மை வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது. முடிவு மட்டும், இந்த உலகத்தின் வாழ்வுக்கு பின்பும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மோடு தங்கி இருக்க வல்லதாக இருக்கிறது. எனவேதான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வோம், அதற்கான பிரயாசங்களை எடுப்போம் என்கிறதான உத்வேகத்தை நாம் வேதத்தின் வழியாக பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, எப்படிப்பட்ட நிலையிலே நான் ஆண்டவரோடு ஒன்றித்திருந்தால் நான் இந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும், இந்த நித்திய ஆசீர்வாதங்களுக்கு பங்குதாரராக நான் மாற முடியும்? சுருக்கமாக சொல்லி நான் கடந்து செல்கிறேன். முதலாவதாக, நாம் ஒன்றித்திருத்தல் என்பது தேவனுடைய வார்த்தையோடு இருக்க வேண்டும். தேவனுடைய வசனத்தோடு ஒன்றித்திருத்தல், ஆண்டவருடைய வார்த்தையோடு நாம் நம்மை இணைத்துக் கொள்ளுதல், கிறிஸ்துவோடு இணைந்ததான வாழ்வுதான் இதை நமக்கு தர முடியும். ஆகவே தேவனோடு இணைந்து இருப்பது என்பது நம்முடைய வாழ்வினுடைய பிரதான நோக்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் கருதுகிறேன். என்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன? ஒரு கேள்வியை எனக்கு முன்பாக வைக்க முடியும் என்று சொன்னால் நான் தைரியமாக சொல்ல முடியும், தேவனுடைய சமூகத்திலே நான் அவரோடு இணைந்திருப்பது என்னுடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது. என்னுடைய வாழ்வுக்கான நோக்கம் அதுதான். நான் கர்த்தரோடு இணைந்திருப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட மகன். அந்த சிந்தனையோடு நாம் கர்த்தரை கிட்டிச் சேருதல் நன்மையானதாக இருக்கும் என்று சொல்லி அறிகிறேன். அதற்கு நமக்கு வேதம் தரப்பட்டிருக்கிறது, வசனம் தரப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையோடு நம்மை இணைத்துக் கொள்ளும் போது நாம் தேவனோடு இணைந்து கொள்ளவர்களாக காணப்படுகிறோம். 1 பேதுரு 1:25 சொல்கிறது, வசனமே இன்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடியதாக இருக்கிறது. எது நிலைத்திருக்குமோ அதை பற்றி கொண்டால் நாமும் நிலைத்திருப்போம். நாம் உலகத்திலே நிலைத்திருப்பதற்கென்று வேதம் நமக்கு வழிமுறைகளை கற்றுத்தருகிறது. கர்த்தர் நமக்கு வார்த்தையை தந்திருக்கிறார். அந்த வார்த்தையை பற்றி கொள்ளும் பொழுது நாம் நிலை வாழ்வை பற்றி கொள்ளுகிறோம். எப்படி நான் நித்திய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வது? அதற்கான வழி தேவ வசனத்தை பற்றிக்கொள், தேவனுடைய வார்த்தையை பிடித்துக்கொள், அவர் தந்த வாக்குத்தத்தத்தை பற்றிக்கொள். இதுதான் சத்திய வேதம் நமக்கு சொல்லுகிற கருத்தாக இருக்கிறது. எனவே ஒரு சிறிய சுய பரிசோதனை நாம் செய்து கொள்வோம். இதிலெல்லாம் நாம் நிலைத்திருப்பது அவசியமாக இருக்கிறது. இல்லை என்றால் ஒரு ஃபீட்பேக் நமக்காகவே நாம் செய்து பார்த்து கொள்ளலாம். இந்த விஷயத்தில் நான் ஆண்டவரை பற்றி கொண்டு நிற்கிறேனா, கீழ்கண்ட வார்த்தைகள் சிலவற்றை சொல்லுகிறேன், அதிலே நான் நிலைத்திருக்கிறேனா, அதிலே என்னை நான் பொருத்தி பார்க்க முடிகிறதா, அந்த விஷயங்களோடு என்னை நான் சேர்த்து பார்க்கும்போது நான் சரியா இருக்கிறேனா? ஏன்னா வேதம் நமக்கு ஒரு கண்ணாடியை போன்ற ஒன்றாக இருக்கிறது, நிலை கண்ணாடி என்று சொல்லுவார்கள். வீட்டை விட்டு வெளியே கிளம்பி வரும்போது நாம் அப்படியே வந்து விடுவதில்லை. நிலை கண்ணாடியின் முன்பாக நிற்கிறோம், நின்று நம்மை சரி செய்து கொள்கிறோம். நம்மிடத்தில் இருக்கிறதான குறைகளை நாம் அங்கே சீர் செய்து கொள்ள முடிகிறது. எனவே வேத வசனம், கர்த்தருடைய வார்த்தை, அது கண்ணாடியை போன்றது. அதற்கு முன்பாக நின்று நம்மை நாம் சரி செய்து கொள்வதற்காகவே அழைக்கப்படுகிறோம். இந்த வசனம் நம்மை செம்மையான பாதையிலே வழிநடத்துவதற்கு போதுமானதாக இருக்கிறது. ஆகவே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 23:6 நாம் பார்க்கிறோம். 23ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் கர்த்தருடைய வீட்டிலே என்ன செய்வேன்? நிலைத்திருப்பேன். கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய ஆலயத்திலே, தேவனுடைய சமூகத்திலே
நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோமா? எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு தேவாலயத்தை மையமாக வைத்து இருக்கிறதா? தேவனுடைய சமூகத்தை தேடுவதற்கென்று எனக்குள்ள ஒரு ஆர்வம், ஒரு உற்சாகம் இருக்கிறதா? இல்லையென்றால் இதெல்லாம் நேரத்தை விழுங்கி விடுகிறது. இது நமக்கு தேவையில்லை. இதைவிட முக்கியமான தேவைகளை நோக்கி ஓடும் பொழுது நாம் இந்த உலகத்திலே சாதிக்கலாம் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிறோமா? அது ஒரு சுய பரிசோதனைக்கான கேள்வியாக இருக்கிறது. 24ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பர்வதத்திலே நிலைத்திருக்க வேண்டுமா? கர்த்தருடைய பர்வதம் என்று சொல்லும் பொழுது அது தேவனுடைய உன்னத சமூக அனுபவத்தை நமக்கு தெரிவிக்கிறது. ஆண்டவரோடு உள்ள அந்த உன்னதமான அனுபவம், அந்த நெருங்கிய ஒரு உறவு, அந்த உயர்ந்த அனுபவம், ஆண்டவரோடு உள்ள அந்த ரிலேஷன்ஷிப்ல காமிக்கிறதான ஒரு உயர்ந்த ஸ்டேட்டஸ், அது என்னிலே எவ்வாறு இருக்கிறது? நான் அதுல நிலைத்து இருக்கிறேன். நான் சும்மா வந்துட்டு போறது, ஆலயத்துக்கு வந்தா காணிக்கை போடணும், நற்கரணை எடுக்கணும், போயிடணும், அதோட நம்ம கடமை முடிஞ்சு இப்படி இருக்கிறேன்னா, இல்லைன்னா என்னுடைய பரிசுத்த வாழ்க்கை குறித்த அக்கறையோடு கூட, என்னுடைய தனிப்பட்ட ஜீவியத்தை குறித்ததான அக்கறையோடு கூட ஆண்டவரோடு உள்ள உறவிலே நிலைத்து நிற்கிறேனா? வேதம் சொல்லுகிறது, அவருடைய பர்வதத்திலே நிலைத்திருத்தல் என்கிற ஒரு உறவு, ஒரு ரிலேஷன்ஷிப் நமக்கு அவசியமாக இருக்கிறது. அந்த சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 24ஆம் சங்கீதம் அது ஆரம்பிக்கிறது, யார் கர்த்தருடைய பர்வதத்திலே நிலைத்திருப்பான்? வாசிங்க பாப்போம். கர்த்தருடைய பர்வதத்திலே ஆண்டவருடைய அந்த உயரிய ஆவிக்குரிய அனுபவத்திலே நிலைத்திருத்தல் என்பது எல்லாருக்கும் கிடைக்கிற விஷயம் கிடையாது. ஒரு சிலர் அதை கைக்கொள்ள முடியும். அப்ப அதை செய்வதற்கு வழிமுறைகள் சொல்லப்பட்டு இருக்கிறது. என்ன செய்யணுமா? யார் கர்த்தருடைய பர்வதத்திலே நிலைத்திருப்பான்? கைகளிலே சுத்தம் உள்ளவன். அப்படிதானே? கைகளிலே சுத்தம் உள்ளவன், இருதயத்திலே மாசு இல்லாதவன், ஆத்மாவை மாயைக்கு ஒப்புக்கொடாதவன், கபடாய் ஆணையிடாமலும் இவன் தான் அந்த பர்வதத்தில் நிலைத்திருக்க முடியும். தொடர்ந்து பல காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. கொஞ்சம் வீட்டில் போய் வாசித்து இந்த வார்த்தைகளின்படி வாழ்வதற்குரிய பிள்ளையாக நான் இருக்கிறேனா, இல்லைன்னா இந்த வாழ்க்கை முறை என்னுடைய லைஃப் ஸ்டைலில் இருக்குதா, என்னுடைய ஜீவியத்திலே காணப்படுகிறதா? இல்லைன்னா ஏதோ வந்தேன் போனேன், காலங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறது, என்னுடைய ஓட்டமும் என்னுடைய நோக்கமும் வேறு எதையோ நோக்கி இருக்கிறது என்று சொல்லி நாம் காலத்தை விரயம் செய்து கொண்டிருக்கிறோம். 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனம் சொல்கிறது, அவருடைய உபதேசத்திலே நிலைத்திருங்கள். முதல்ல சொன்னேன், கர்த்தருடைய வீட்டிலே நாம் நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, அந்த ஏனோதானோ என்கிறதான அந்த ஆலய அமைப்பிலேயே இருந்து கதையை முடித்து விட்டு போயிடக்கூடாது. தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஒரு உயர்ந்த ஆவிக்குரிய அனுபவம், அந்த பர்வதம், அந்த ரிலேஷன்ஷிப், அது நமக்கு அவசியம். மூன்றாவதாக 1 யோவான் 1:9 பார்க்கிறோம், கிறிஸ்துவனுடைய உபதேசத்திலே நிலைத்திருங்கள். அவருடைய உபதேசத்திலே இருப்பதற்கென்று நாம் அழைக்கப்படுகிறோம். சங்கீதம் 37:27 சொல்கிறது, நன்மை செய்து நிலைத்திரு. அவருடைய உபதேசத்திலே நிலைத்திருன்னு சொன்னா அது என்னது? எதை சொல்ல விரும்புகிறீர்கள்? கர்த்தருடைய உபதேசத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் கரங்களிலே பெற்றிருக்கிற பரிசுத்த வேதாகம் நமக்கு எதையெல்லாம் சொல்லுகிறதோ அதையெல்லாம் கேட்டு அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். சுருக்கமாக ஒரு சில விஷயங்களை மாத்திரம் சொல்லுகிறேன். சங்கீதம் 37:27 சொல்லுகிறது, நன்மை செய்து அவருடைய சமூகத்திலே நிலைத்திரு, அவருடைய கண்களுக்கு முன்பாக நிலைத்திரு. அவரோடு உறவிலே நிலைத்திருத்தல் என்பது நாம் நன்மை செய்கிறது நிமித்தமாக வருகிறது. 125ஆம் சங்கீதத்தின் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றைக்கும் அசையாமல் நிலைத்திருப்பார்கள். நம்பிக்கை, விசுவாசம், அது ஆழமாக தேவன் மீது காணப்பட வேண்டும். நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன், பிசாசு நம்முடைய வாழ்விலே நம்மை வீழ்த்துவதற்கு பயன்படுத்துகிற ஒரே ஆயுதம் விசுவாசத்தை தகர்த்தல். அவிசுவாச சிந்தையை மனதில் கொண்டு வந்து குப்பையை போல கொட்டி விடுவான். எத்தனையோ காரியங்களை தாண்டி வந்திருப்பீர்கள், ஆனால் ஒரே வார்த்தையினால நம்ம கூடயே இருப்பாங்க. அது மனைவியா இருக்கலாம், கணவனா இருக்க, ஒரு சின்ன வார்த்தை சொல்லுவாங்க, இதெல்லாம் எங்க, அவ்வளவுதான், போச்சு விசுவாசம். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்பிக்கையிலே
கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கையிலே அசையாமல் நிலைத்திருக்க வேண்டும், பர்வதத்தை போல நிலைத்திருக்க வேண்டும். அவர்கள் கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் தான் அதில் நிலைத்திருக்க முடியும். நீதிமொழிகள் 19:23 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் அந்த உறவிலே நிலைத்திருப்பார்கள். தேவனோடு உள்ள அந்த ரிலேஷன்ஷிப்ல நம்ம நிலைத்திருக்கணும்னு சொன்னா நமக்குள்ள என்ன வேணும்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேண்டும், தேவ பயம். கர்த்தராகிய ஆண்டவருடைய கண்கள் என் மீது நோக்கமாய் இருக்கிறது, அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். என்னுடைய உட்காருதலையும் எழுந்திருக்குதலையும் அவர் அறிந்திருக்கிறார். என்னுடைய உள்ளிந்திரியங்களை தூரத்திலிருந்து அறிகிற தேவன். இந்த எண்ணங்களை நாம் பல நேரங்களில் தவற விட்டு விடுகிறோம், மனம் போல பேசிடுறோம், எதெல்லாமோ செய்து விடுகிறோம். பிறகு வந்து ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை கேட்பது நம்முடைய வழக்கமாக மாறிவிட்டது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அது உள்ளத்தில் எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும். அவர்கள்தான் அந்த நிலை வாழ்வின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். மீகா 5:4 சொல்லுகிறது, இந்த மேய்ப்பனுக்குரிய ஆடுகளாக நாம் இருக்கும் பொழுது அவரிலே நாம் நிலைத்திருப்போம். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் அவருடைய மந்தையின் ஆடு. இந்த நினைவு நம்மிலே காணப்படும். என்னை நடத்துகிறது யாரு? கர்த்தர் என்னை நடத்துகிறார், ஆண்டவர் நடத்துகிறார். நான் அவருடைய மந்தையின் ஆடு. ஆடு மேய்ப்பனை நடத்தக்கூடாது, ஆடு மேய்ப்பனுக்கு ஐடியா சொல்லக்கூடாது. மேய்ப்பன் நடத்துகிற நடத்துதலுக்கு ஆடு கீழ்ப்படிய வேண்டும். நம்முடைய ஜெபத்தை எடுத்துக்கொள்வோம். பல நேரங்களிலே நாம் ஆண்டவருக்கு கட்டளை இடுகிறவர்களாக மாறிவிடுகிறோம். சிலர் ஒரு வசனத்தையும் சொல்லுவாங்க, ஏசாயால இருக்கு, என்னுடைய கரங்களுக்கு கட்டளையிடுங்கள். டிரான்ஸ்லேஷன்லேயே தப்பு இருக்கு, அதை ஒரு நாள் சொல்லித்தரேன். கர்த்தருக்கு கட்டளையிடுவதற்கு நீங்களும் நான் யாரு? ஆண்டவருக்கு நாம கட்டளையிட முடியுமா? முடியவே முடியாது. ஆடுதான் மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். நான் அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறேனா? என் தேவனுடைய சத்தத்திற்கு நான் கீழ்ப்படுகிறேனா? அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஒரு மேய்ப்பனுக்கும் ஆட்டுக்கும் உள்ள உறவு நம்மிலே காணப்படும் போது நாம் அவரிலே நிலைத்திருக்கிறவர்களாக இருப்போம். யோவான் 6:56 சொல்லுகிறது, அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்கள் நிலைத்திருப்பார்கள். யார் நிலைத்திருப்பாங்க? அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறவர்கள். நற்கருணை, தூய திருவிருந்து என்கிறதான இந்த ஒரு நடைமுறை தேவனோடு உள்ள ஐக்கியத்திலே நம்மை நிலைத்திருக்க செய்கிறது. ஏதோ கடமைக்கு நடத்துறோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அநேகர். காலையில் நடக்கிற அந்த நற்கருணையை அநேகர் அதை கண்டுகொள்வதே இல்லை. ரொம்ப சொற்பமான மக்கள் மட்டுமே வருகிறார்கள். அதை பார்க்கும்போது ஏன் இப்படியே நாம் எதற்கு இந்த காரியத்தை நடத்தி ஆண்டவருடைய இந்த மகத்துவமான ஒரு பிரசன்னத்தை நாம் ஒருவேளை உதாசீனப்படுத்துகிறோமோ என்கிற எண்ணமெல்லாம் வருகிறது. அதை நாம் தான் சிந்திக்கணும், சபையார் தான் சிந்திக்கணும். காலைதோறும் தேவனுடைய அரை மணி நேரம் ஒதுக்க முடியல, அரை மணி நேரம் தேவ சமூகத்திலே வந்து நாம் இந்த பரிசுத்த ஐக்கியத்திலே பங்கு பெறுகிறனால ஒரு புது பலனை பெற்றுக் கொள்கிறோம் என்கிற சிந்தையை கூட நாம் பலமுறை சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. எப்படி நிலைத்திருக்க முடியும்? கிறிஸ்துவிலே பரிசுத்த பந்தி அவரோடு நிலைத்திருப்பதற்காகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 15:9-10 சொல்லுகிறது, தேவனுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். ஆண்டவர் மேல ஒரு அன்போடு தான் நிலைத்திருக்க வேண்டும். தேவ பயத்தோடு ஆண்டவர் என்னை தண்டிச்சிருவாரு, கண்டிச்சிருவாரு, அது பிற நம்பிக்கை உள்ள மக்களுடைய பயம். அந்த பயம் இல்லை. என்னுடைய பயம் என்னவென்றால் தேவன் மீது இருக்கிற அன்பின் நிமித்தமாக ஏற்படக்கூடிய பயம். அதுதான் தேவ பிள்ளையுடைய பயமாக இருக்க முடியும். கடவுள் கண்ணை குத்திடுவாரு, அதை செய்யலைன்னா இதை செஞ்சிருவாரு, அப்படி பண்ணிடுவார், இதுதான் மற்ற மக்களுடைய நம்பிக்கை. நமக்கான நம்பிக்கை அது அல்ல. நாம் தேவனிடத்திலே அன்பு கோர அவரிடத்திலே நாம் பயபக்தியா இருக்கிறோம் என்பதை காண்பிக்கிறோம். அப்போஸ்தலர் 11:23 தேவ ஜனங்களுக்கு, திருச்சபையாருக்கு சொல்லப்படுகிற ஒரு ஆலோசனை என்னவென்றால், கர்த்தரிடத்திலே மன நிர்ணயமாய் நிலைத்திருங்கள் என்கிற ஒரு காரியத்தை அப்போஸ்தலர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். மன நிர்ணயத்தோடு நிலைத்திருக்கிறது. நம்முடைய தீர்மானங்கள், நம்முடைய யோசனைகள் எல்லாமே ஒரு உறுதிப்பாட்டோடு காணப்பட வேண்டும்.
ஆலயத்துக்கு வாரோம், செய்தியை கேட்கிறோம், ஒரு தீர்மானத்தை எடுக்கிறோம், வெளியே போகிறோம். அந்த தீர்மானம் ஒரு சில மணி நேரங்கள் கூட நிலைத்திருக்க முடியவில்லை. ஏனென்றால் மன உறுதி இல்லை. மன நிர்ணயத்தோடு தேவ சமூகத்தை விட்டு கடந்து செல்வது இல்லை. நமக்கு அந்த பழக்கமே ரொம்ப நாளா இல்லை. ஆலயத்துக்கு வாரோம், பல விஷயங்களை தீர்மானிக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த விஷயத்தை நான் இப்படி செய்வேன், இப்படி பண்ணுவேன், இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன், இப்படி பண்ண மாட்டேன், இதெல்லாம் பேசிட்டு ஆண்டவர்கிட்ட உறவாடிட்டு நம்ம போறோம். போய் ஒரு மணி நேரம் கூட அதில் நாம் நிலைத்திருக்க முடியவில்லை. மன நிர்ணயம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோட காத்துக்கொள்வீர். ஆலயத்துக்கு வந்து ஜெபிக்கிறேன், மன்றாடுகிறேன், கடந்து செல்லுகிறேன், உலகத்தோடு கலந்து கொள்ளுகிறேன், என்னுடைய கடமைகளை நிறைவேற்றுகிறேன், தொழிலை செய்கிறேன், ஒரு சில மணி நேரம் கூட தேவ சமாதானம் இல்லையே. காரணம் மன நிர்ணயம் இல்லை, இருதயத்தில் ஒரு உறுதிப்பாடு இல்லை. ஆகவே தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு நாம் தூரமாக நின்று கொண்டிருக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்னும் பல காரியங்கள் இருக்கிறது, நாம் இன்னொரு நாட்களில் சிந்திக்கலாம். இரண்டாவதாக, தேவனோடு நிலைத்திருத்தல், இணைந்திருந்தல், ஒன்றித்திருத்தல். அது எப்படின்னு சொன்னால், தேவாலயத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. 1 கொரிந்தியர் 12:12. எப்படி எனில், சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். இந்த தேவனோடு இணைந்திருத்தல் அல்லது ஒன்றித்திருத்தல் என்பது தேவாலயத்தின் மூலமாக வருகிறது. தேவாலயம் என்று நான் இங்கே சொல்லுவது இந்த கட்டிடம் அல்ல, உள்ளே அமர்ந்திருக்கிற நம் அனைவருக்கும் இடையே இருக்கிறதான உறவு. சபை மக்கள் எப்படிப்பட்ட கண்ணோட்டத்தோடு பார்க்கப்படுகிறார்கள்? இங்கே இருக்கிற கிறிஸ்டியான நகரத்தில் இருக்கிறதான நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் தான் சபை. இந்த சபையை ஆண்டவர் பார்க்கிற விதம் என்னவென்று சொன்னால், தம்முடைய சரீரமாக பார்க்கிறார். தம்முடைய சரீரமாகவே இங்கு இருக்கிறதான ஒவ்வொருவரையும் அவர் பார்க்கிறார். சபை என்பது யாரோ ஒரு சிலரை மாத்திரம் உள்ளடக்கியது இல்லை, அனைவரையும் உள்ளடக்கியது. எல்லாருமே இயேசுவினுடைய உறுப்புகளாக இருக்கிறோம், சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறோம். இந்த சரீரத்திற்கென்று ஒரு தலை இருக்கிறது, அதுதான் கிறிஸ்து. கிறிஸ்துவானவர் இந்த சரீரத்திற்கான தலையாக இருக்கிறார். சபையின் தலை கிறிஸ்துவானவர். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த பாடி ஆஃப் கிரைஸ்ட் என்கிறதான இந்த விஷயத்தை நாம் பல உதாரணங்களோடு புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பாடி ஆஃப் கிரைஸ்ட், இந்த சரீரமாகிய சபை என்பது எப்படி ஒன்றை ஒன்று தாங்கக்கூடியதாக இருக்க வேண்டும்? நாம் கிறிஸ்துவுடைய சரீரத்தின் அவயவங்களாக இருப்போம்னு சொன்னால், நாம் ஒருவரை ஒருவர் விசாரிக்கிறவர்களாக இருப்போம், ஒருவரை ஒருவர் தாங்குகிறவர்களாக இருப்போம். இந்த அமர்ந்திருக்கிறதான இந்த அவயவங்களாகிய நம் அனைவருக்கும் இடையிலே பகை இருக்காது, விரோதம் இருக்காது, பொறாமை இருக்காது, உள்ளத்திலே வஞ்சனை இருக்காது, ஏமாற்ற வேண்டும் என்கிற எண்ணம் இருக்காது. எத்தனையோ சொல்லிட்டு போலாம். ஏனென்றால் இவை எல்லாமே சரீரத்தின் அவயவங்கள். இந்த அவயவங்கள் ஒன்றை ஒன்று தாங்கும், ஒன்றை ஒன்று விசாரிக்கும். இந்த கண்ணில் ஏதாவது வந்து பட்டுட்டுனா, கண்ணு சொல்லுற வரைக்கும் காத்திருக்கிறது இல்லை, கை அது உடனடியாக சென்று அதை தடுக்கிறது இல்லை என்றால் அதற்கான சிகிச்சைக்கான காரியங்களை செய்கிறது. மூளை உடனடியாக சிந்திக்கிறது, கண்ணீர் உடனடியாக வருகிறது. இது எல்லாமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையது என்பதை பவுல் மிக அழகாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த சபையார் ஜனங்களுக்கு இடையே இருக்கிறதான அந்த ரிலேஷன்ஷிப், அது நாம் தேவனோடு இணைந்திருப்பதற்கு உண்டான ஒரு காரியமாக நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. ஆலயம்தான் அந்த வகையை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஆலயம் என்கிற இந்த கூட்டமைப்பு இருக்கிறதுனால தான் நம்ம ஒருவரை ஒருவர் நேசிக்க முடிகிறது, விசாரிக்க முடிகிறது, ஜெபிக்க முடிகிறது, எத்தனையோ பல்வேறு காரியங்களை நாம் செய்து கொள்ள முடியும். ஆகையால் தான் சொல்லுறோம், ஆராதனையை அசட்டை பண்ணாதீர்கள், ஆலயத்திற்கு வருவதை விட்டு விடாதீர்கள், சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள். காரணம், இங்கே ஆண்டவர் நன்மையை வைத்திருக்கிறார், தேவன் இங்கே ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அதை இழந்து போகக்கூடாது என்பது கர்த்தருடைய மாபெரும் திட்டமாக இருக்கிறது. ஒரு சில உதாரணங்களை நான் சொல்லி கடந்து செல்ல விரும்புகிறேன். சபை என்பது ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கிறது
என்பதை நமக்கு ஆதி திருச்சபை கற்றுக் கொடுத்தது. அந்த ஆதி திருச்சபையினுடைய பண்புகளுக்கு நாம் மீண்டும் திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று சொல்லி கருதுகிறேன். 3 காரியங்கள் காலைதோறும் நடைபெறுகிற அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் தியானத்தின் மூலமாக கற்றுக்கொண்ட காரியங்களை நான் உங்களோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எந்த விதமான முயற்சியோடு கூட நாம் கிறிஸ்துவோடு இணைந்து கொள்வதற்கு பிரயோஜனமாய் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்பதை ஆதி திருச்சபை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. முதலாவது உதாரணம் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவேனும் பேசக்கூடாது. இயேசுங்கிற வார்த்தை உங்க வாயிலிருந்தே வரக்கூடாது. பலமாய் கட்டளையிடப்பட்டார்கள். அப்போஸ்தலர்கள் எச்சரிக்கப்பட்டார்கள். இயேசுவின் நாமத்தை குறித்து பேசிடவே செய்யாத எச்சரித்து அனுப்பினார்கள். 32ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமா? 32 வாசிங்க. 4:32. நீங்கள் இயேசு என்கிறதான வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது என்று அவர்கள் எச்சரித்து அனுப்பின உடனே சபையை விட்டு அவர்கள் புறம்பாக்கப்பட்டார்கள். அதுவரையிலும் தேவாலயத்திலே கூடி ஜெபித்து வந்தவர்கள் இப்பொழுது தேவாலயத்துக்குள்ள வரக்கூடாது, ஊரை விட்டு விலக்கி வச்சுட்டாங்க. எந்த உதவியும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடாது, எந்த யூதனும் அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. எனவே அங்கே அவர்கள் தவித்து நிற்கிறதான ஒரு நிலை வந்தபோது ஒன்று செய்தார்கள். தங்களுடையது எல்லாவற்றையும் எல்லாருக்கும் உள்ளது என்பதை அவர்கள் பழக்கமாக கொண்டு வந்தார்கள். ஒரு பகிர்வு, கர்த்தர் தந்த ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொள்ளுதல், ஒரு பகிர்வின் சமூகமாக அங்கே மாறினார்கள். எனவே திருச்சபை காக்கப்பட்டது, அழிந்து போகவில்லை. ஆண்டவர் சபையானது நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளுகிற காரியத்தை அங்கே கற்றுக் கொடுக்கிறார். ஆதி திருச்சபையிலே சொத்துக்களை விற்று பகிர்ந்து கொண்டார்கள். நாம இன்றைக்கு அப்படி இல்லை, அன்பை கூட பகிர்ந்து கொள்ள மாட்டேங்கிறோம், அக்கறையை பகிர்ந்து கொள்வதில்லை, கரிசனை என்பது நம்மிடத்திலே பகிர்வாக இல்லை. வஞ்சனை, விரோதம், சண்டை, ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ள முடியாத நிலை, இதாகத்தான் இந்த சபையானது இன்றைக்கு நிறைந்திருக்கிறது என்று சொன்னால் அது உண்மையாகத்தான் இருக்கிறது. நம்முடைய சபை மாத்திரமல்ல, எல்லா சபையிலும் இது காணப்படுகிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் அவயவம். ஒருவருக்கு ஒரு வேதனை என்றால் இன்னொருவர் சென்று அதை விசாரிப்பதும் அவர்களை தாங்குவதும் நம்மிடத்தில் அடிப்படையிலே காணப்பட வேண்டியது. ஏனென்றால் நாம் கிறிஸ்தவர்கள். வேறு சமயத்தில் இதை நம்ம எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஆதி திருச்சபை நமக்கு அதற்கான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கும் பட்சத்தில், உண்மையான தேவ பிள்ளைகளாக இருக்கும் பட்சத்தில் ஒருவரை ஒருவர் தாங்குகிறது, நம்மிடத்தில் இருக்கிற நன்மைகளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுதல், ஒருவருடைய குறைவிலே ஒருத்தருக்கு உதவி செய்தல், இவையெல்லாம் நம்மிடத்தில் காணப்பட வேண்டிய பண்பாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 11:28-29 பவுலும் பர்னபாவும் ஆண்டவருடைய ஊழியத்துக்காக பிரித்து விடப்பட்டார்கள். அவர்கள் சென்றார்கள். முதல் மிஷனரி பயணம். அவர்கள் சென்ற அந்த காலத்திலே ஒரு கொடிய பஞ்சம், உலகமெங்கும் பயங்கரமான பஞ்சம் ஒன்று தோன்றியது. அந்த பஞ்சத்திலே அழிவு ஏற்பட்டு கொண்டிருந்தது. தி கிரேட் ஃபேமின் என்று சொல்லக்கூடிய அந்த மகா பெரும் பஞ்சத்தை குறித்து உலகத்தின் சமகாலத்து இலக்கியங்கள் எல்லாமே பதிவு செய்திருக்கிறது. ஏதோ வேதத்தில் சும்மா சொல்லியிருக்காங்க நம்ம நினைக்க முடியாது. எல்லா சரித்திர ஏடுகளிலும் அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த கொடும் பஞ்சத்திலே பல லட்சக்கணக்கான மக்கள் செத்து போனார்கள். இப்ப ஏற்கனவே சபையை விட்டு ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள். யூதேயாவில் இருக்கிறவருடைய நிலைமை ரொம்ப கஷ்டம். எதையும் வாங்கி சாப்பிட முடியாது, எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா யாருமே கிட்ட சேர்க்க மாட்டாங்க. எல்லாமே அவர்களுக்கு மறுக்கப்பட்டது. உரிமைகளை இழந்து நின்றார்கள். அப்பொழுது யார் தங்களுக்கு ஒட்டாதவர்கள், தங்களோடு சேர்த்துக்கொள்ள இயலாதவர்கள், வக்கற்றவர்கள் என்று சொல்லி அதுவரையிலும் யூத சமூகம் நினைத்து கொண்டிருந்ததோ அந்த கிரேக்கமயமான புறஜாதியார்கள் தான் எல்லாரும் இணைந்து தங்களால் இயன்ற தர்ம பணத்தை அவர்களுக்கு சேகரித்து கொடுத்தார்கள். சபை அன்றைக்கு 2வது முறையாக காப்பாற்றப்பட்டது. சபை அழிந்து போகக்கூடாது என்பது தேவனுடைய சித்தம். எனவே சபை மக்கள் உயிரோடே காக்கப்படுவதற்காக சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல கர்த்தருடைய கண்கள் அவர்களின் நோக்கமாக இருந்தது, பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கும்படிக்கு. நம்மீதும் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகையினாலே அவர்கள் தங்களால் இயன்ற
உதவிகளை செய்வதற்காக தங்களை அர்ப்பணித்தார்கள். அதுவரையிலும் முறுமுறுத்துக் கொண்டிருந்தவர்கள், விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்று சொல்லி ஏளனமாய் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள், அவர்களுடைய தயவிலே தான் சபை அன்றைக்கு காப்பாற்றப்பட்டது. அதில் அந்தியோகியாவை குறித்து பவுலப்போஸ்தலன் சொல்லுகிற காரியம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கும். வாசித்து பாருங்கள். கொடிய தரித்திரத்தில் இருந்தார்கள், அவர்களும் கொடுத்தார்கள். எப்படி கொடுத்தார்களா? தங்களுடைய திராணிக்கு தக்கதாகவும் திராணிக்கு மிஞ்சியும் கொடுத்தார்கள். இதுதான் என்னுடைய எபிலிட்டி, அதையும் தாண்டி கொடுப்போம் அப்படின்னா எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, அவங்க வாழ்ந்துடட்டும். இந்த அன்பு இன்றைக்கு திருச்சபையில் இருக்குதா? இந்த பகிர்வு நம்மிடத்தில் இருக்கிறதா? இந்த விசாரணை, இந்த கரிசனை மற்றவர்கள் மேல நமக்கு இன்றைக்கு இருக்கிறதா? அதனாலதான் சபையானது நாளுக்கு நாள் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கு. முன்னேறல. முன்னோக்கி செல்வதற்கு பதிலாக பின்னோக்கி சென்று கொண்டு இருக்கிறது. நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், அன்னைக்கு நம்ம கோயிலில் 500 பேர் வந்து உட்காருவாங்க, இன்னைக்கு 2000 பேர் வந்து உட்காராங்க, நம்ம பெருசா வளர்ந்துட்டோம். இல்லை, உண்மையிலே நம்ம பின்னால தான் போய்கிட்டு இருக்கோம். உண்மையிலே கர்த்தர் ஆசீர்வதித்திருப்பார் என்று சொன்னால் நம்முடைய நிலை எங்கேயோ போயிருக்கும். இந்த பட்டணம் முழுமையுமே, இந்த கிராமம் முழுமையுமே நாம் ஆதாயம் செய்திருக்க வேண்டும். நாம் பின்னோக்கி சென்றதால் இந்த அடிப்படை பண்புகள் எல்லாம், தேவனோடு இணைந்திருக்கிற அந்த உறவின் தன்மைகள் எல்லாம் நம்மிடத்திலிருந்து வெளிப்படாதனால நம்மால எதையுமே ஆதாயம் செய்ய முடியல. அப்போஸ்தலர் 12:5 பேதுருவினுடைய ஒரு இக்கட்டான நிலைமை, அவனுடைய சகோதரனாகிய யாக்கோபை கொலை செய்து விட்டார்கள். ஏரோது படுகொலை செய்கிறான். யூதர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக அங்கே அவனை கொலை செய்து விடுகிறான். அடுத்ததாக ஒரு எண்ணம் வருகிறது, பேதுருவும் பிடிச்சு உள்ள போட்டுருவோம், இன்னும் சந்தோஷப்படுவாங்க, மற்றவர்களுக்காக மெஜாரிட்டி பீப்புளை சந்தோஷப்படுத்த வேண்டும், பெருவாரியான ஜனங்கள் மகிழ வேண்டும். இந்தியாவில் இன்னைக்கு அதானே நடக்கு. இந்திய தேசத்தின் ஆட்சியாளர்களைப் போல சிறுபான்மை மக்களை கேவலமாய் பேசுவதற்கு வேற யாருமே கிடையாது. உயர்ந்த பொறுப்பிலே பதவியிலே இருக்கிறவர்களைப் போல நாகரிகமற்ற விதத்தில் பேசக்கூடியவர்கள் யாரும் இல்லை. ஏன்னா யாரோ சிலர் சந்தோஷப்படட்டும், இவனே ஏதாவது சொன்னோம்னா அவன் சந்தோஷப்படுவான். ஏன்னா அவங்க ஓட்டு நமக்கு வேணும், அவங்க மெஜாரிட்டி, அவங்கள நம்ம சந்தோஷப்படுத்த வேண்டும். இந்த அரசியல் பின்னோக்கம் தான் 2000 வருஷத்துக்கு முன்னாலேயும் இருந்துச்சு. அன்றைக்கு இருந்த அரசியல்வாதிகளும் அதைத்தான் செய்தார்கள். ஏரோது ஏன் யாக்கோபை கொலை செய்தான், ஏன் பேதுருவை சிறைப்படுத்தினான்? இருக்கிற மெஜாரிட்டி யூதர்களுடைய சப்போர்ட் நமக்கு வர வேணும். அது புதிதல்ல, ரொம்ப பழைய விஷயம், 2000 வருஷமா இருக்கிற காரியம். இன்றைக்கு நமக்கு சில காரியங்களை சில முக்கிய பொறுப்பில் இருக்கிறவர்கள் பேசும் பொழுது வேதனை அடைகிறோம். தேவையில்லை, ஏன்னா அது ரொம்ப பழசு, ரொம்ப பழைய காரியம். அன்பான தேவ பிள்ளைகளே, பேதுரு சிறையில் அடைக்கப்பட்ட போது சபையார் ஊக்கமாக ஜெபித்தார்கள். அவருடைய ஜெபம் அவர்களை காப்பாற்றியது. இன்றைக்கு சட்டம் நம்மை காப்பாற்றவில்லை, சட்டம் நமக்கு எதிராக இருக்கிறது. உச்சநீதிமன்றம் தீர்ப்பை தெரிவித்திருக்கிறது. மதமாற்ற தடை சட்டத்தை குறித்ததான பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறது. யாரும் கேட்கறதுக்கு ஆயத்தமா இல்லை. எந்த மாநில அரசும் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. பல மிஷினரிகள் இன்றைக்கு சிறையிலே வாடுகிறார்கள். மதமாற்ற தடை சட்டத்தை யூஸ் பண்ணி அவருடைய குடும்பத்தை, பிள்ளைகளை மாத கணக்கிலே பார்ப்பதற்கு அனுமதிப்பில்லை. கோர்ட்ல கொண்டு வந்து அப்பீர் பண்ண வேண்டியதான அந்த கால நடைமுறைகளை பின்பற்றுவதில்லை. யாரு கேட்கிறா? ஒருத்தரும் கேட்க முடியாது. ஒரு மிக மோசமான இருட்டு சட்டம் இன்றைக்கும் பின்பற்றப்படுகிறது. அப்ப அவர்களை விடுவிப்பதற்கு நம்முடைய சட்ட போராட்டம் பெரிதாக ஒன்றும் செய்ய போவதில்லை. நம்முடைய ஜெபம் தேவையாக இருக்கிறது. பேதுருவுக்காக ஊக்கத்தோடு ஜெபித்தார்கள். அன்றே தேவதூதர்களை அனுப்பி ஆண்டவர் விடுவித்தார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ஐக்கியம், இந்த ஒற்றுமை, இந்த ஒன்றிணைதல் தான் தேவாலயம் நமக்கு தரக்கூடிய ஆசீர்வாதம். அதை இழந்து போக வேண்டாம் என்று சொல்லி ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிறார். மூன்றாவதாக, ஒன்றிணைதல் என்பது தேவ கரத்தினால் நமக்கு தரப்படுவது. தேவனோடு ஒன்றிணைதல் என்பது தேவனுடைய கரத்தினாலே நம்முடைய வாழ்விலே தரப்படுகிறது. அதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 37ஆம் அதிகாரத்தின் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஒரே ஜாதியாக்குவேன், ஒரே ராஜா அவர்கள் எல்லாருக்கும் ராஜாவாக இருப்பார்.
தேவ கரம் அவரோடு நம்மை ஒன்றித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்பினால் தேவன் நம்முடைய ஜனங்களுக்கு நடுவிலே அவர் இணைதல் என்கிற விஷயத்தை ஏற்படுத்துவார். பிரிவினை என்பது தேவனால் தரப்படுகிற காரியம் அல்ல. பிரிவினை என்பது பிசாசினுடைய பண்பு. எதிர்த்து நிறுத்தல், விரோதமாய் பேசுதல், இதெல்லாம் பிசாசு கொடுக்கிற சுபாவம், பிசாசினுடைய தன்மைகள். ஒன்றிணைதல், இணைந்து செய்தல், இணைந்து தேவராஜ்யத்தை கட்டுதல், அதைத்தான் வேதம் போதிக்கிறது. இந்த வசனம் யூதேயா இல்லை என்றால் யூதா, இஸ்ரவேல் என்று சொல்லி தேவ ஜனங்கள் இரண்டாக பிரிந்திருந்த காலத்திலே அவர்களுக்காக சொல்லப்பட்டதான ஒரு தீர்க்க தரிசனம். ஒரு நாள் வரும், அன்றைக்கு எல்லாமே இணைக்கப்படுவார்கள். இனி அவர்கள் இரண்டு ராஜ்யங்களாக இருக்க மாட்டார்கள், ஒரே ராஜ்யமாக மாறுவார்கள், ஒரே ஜாதியாக மாறுவார்கள். அவர்களுக்கு ஒரே ராஜா இருப்பார். பிரியமான தேவ பிள்ளைகளை, தாவீதின் காலங்களுக்கு பிற்பாடு பல ஆண்டுகள் கழித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் ஆண்டவராகிய இயேசுவையே இது குறிக்கிறது. திருச்சபை என்பது இனி பிரிவினை எடுத்த விஷயங்களை வைத்துக்கொண்டே செயல்பட முடியாது. நாட்கள் வரும், கர்த்தர் தம்முடைய கரத்தை திருச்சபை மக்களுக்கு நேராக நீட்டுவார். அன்று ஒரே மனநிலையோடு ஒன்றாய் கிறிஸ்துவை ஆராதிக்கிற பிள்ளைகளாக மாறுவோம். முன்னிருந்த அந்த பழைய நிலைக்கு தேவன் நம்மை அழைத்து செல்ல விரும்புகிறார். ஆதி நிலை ஏகுதல் என்பதை வேதம் இதன் வழியாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எரேமியா தீர்க்க தரிசனத்தின் 33ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, சிறையிருப்பை திருப்பி முன்னிருந்தது போல அவர்களை அவர் கட்டுவிப்பார். ஆண்டவர் நம்மை கட்டும்படிக்குத்தான் நம்மை ஆண்டவர் ஒன்றிணைக்கிறார். நான் ஆண்டவரோடு ஒன்றிணைதல், திருச்சபை மக்களோடு ஒன்றிணைதல், சபையோடு சமுதாயத்தோடு ஒன்றிணைதல் என்பது நம்மை கட்டி எழுப்புவதற்காக ஆண்டவர் கையாளுகிற ஒரு வழிமுறையாகும். அதற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஏசாயா 1:26 சொல்லுகிறது, நியாயாதிபதிகளை முன்னிருந்தது போலவும் ஆலோசனைக்காரரை ஆதியில் இருந்தது போலவும் அவர்களை திரும்ப கட்டளையிடுவேன். தேவனுடைய சத்தம், தேவனுடைய வழிநடத்துதல், தேவனுடைய தீர்க்க தரிசனம், தேவனுடைய ஆளுமை திருச்சபையின் மீது ஆதியிலே எப்படி இருந்ததோ அதுபோல மீண்டும் நடைபெற இருக்கிறது, செய்யப்பட இருக்கிறது. இது ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு தீர்க்கமாக சொல்லுகிற காரியம். பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் தனிப்பட்ட முறையிலே ஆதி நிலைக்கு திரும்புவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? அது நம்ம கையில் தான் இருக்கு. ஆண்டவர் தம்முடைய கரத்தினால் நம்மை இணைத்து ஆசீர்வதிப்பதற்கு நல்லவராக இருக்கிறார். வெளிப்படுத்தல் 2:4 சொல்லப்பட்டிருக்கிறது, நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்புக்கு திரும்ப வேண்டும். நீ அன்பை விட்டுட்ட, ஆதியிலே இருந்த அன்பை விட்டா என்று உன்மேல் எனக்கு குறை உண்டு. அது ஒரு குறை. ஆதி அன்பு என்பது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த அனுபவம் உள்ளவர்களுக்கு தான் புரியும். நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறதுனால எல்லாரும் ஆதி அன்பை உடையவர்களாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் அது தேவனோடு உள்ள தனிப்பட்ட ரிலேஷன்ஷிப். நான் மனம் திரும்பி இருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன், தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன், கர்த்தரோடு தனிப்பட்ட உறவிலே நான் ஆண்டவரோடு இணைந்த நிலையில் இருக்கிற பிள்ளை. அப்படி இருக்கிறவங்க தான் இதை ஃபீல் பண்ண முடியும். அவர்களுக்கு நேராக இந்த கேள்வியை கேட்கிறேன், நீங்கள் ஆதியில் இருந்தது போல இன்றைக்கும் ஆண்டவரிடத்தில் அன்பாக இருக்கிறீர்களா? ஆதியிலே ஜெபித்தது போல இப்பொழுது உங்களால் ஜெபிக்க முடிகிறதா? ஆதியிலே தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்த அந்த அனுபவம் இன்றைக்கு இருக்கிறதா? நம்மை நாம் பரிசோதித்து பார்ப்போம். அது பின்வாங்கி இருக்கிறதா, இல்லை முன்னேற்றம் அடைந்து இருக்கிறதா, இல்லைன்னா அதே நிலைமையில நான் இன்னைக்கு இருக்கிறேனா? அன்பான தேவ பிள்ளைகளே, நம்மை நாம் கேட்டு பார்க்க வேண்டிய கேள்வி. வெளிப்படுத்தல் 2:5 பார்க்கிறோம், நீ ஆதியிலே செய்த கிரியைகளுக்கு மீண்டும் திரும்ப வேண்டும். ஆதியிலே மனம் திரும்பிய புதிதிலே தேவனை ஏற்றுக்கொண்ட அந்த ஆரம்பத்திலே நான் எதையுமே பார்க்கறதில்ல, கர்த்தருக்கு பிரியமான விஷயமாங்கிறத பார்த்து செய்தேனே, இன்றைக்கு நான் அதை செய்கிறேன். நான் என்னுடைய செயல்பாடு, கிரியைகள் ஆண்டவர் மேல உள்ள அன்பின் நிமித்தமாக அந்த ஆதி அன்போடு இப்பொழுதும் செயல்படுகிறேன். நான் ஆதி அப்போஸ்தலர்கள் அந்த கிரியைகளைத்தான் செய்தார்கள். அன்றைக்கு திருச்சபை போய் கர்த்தருடைய வார்த்தையை மட்டும்தான் பிரசங்கித்ததை ஒழிய எந்த நபர்கிட்டையும் போய் தனிப்பட்ட முறையில் எந்த ரிஸ்க்கும் எடுக்கலை. ஆனால் ஜனங்கள் மந்தையாய் சேர்க்கப்பட்டார்கள். வேதவசனம் சொல்லுகிறது, அனுதினமும் சபையிலே சேர்ந்தார்கள்.
அனுதினமும் சேர்க்கப்பட்டார்கள். காரணம் அவர்களுடைய கிரியைகள், ஆதியிலே இருந்த விசுவாசிகளுடைய கிரியைகள் அதுதான் பேசிச்சு. அவங்க பிரசங்கம் பேசல, அவங்க கொடுத்த டிராக்ஸ் பேசல, அவங்க செஞ்ச சுவிசேஷ ஊழியம் பேசல, அவருடைய வாழ்க்கை பேசியது. நாம் ஏன் முன்னேறாமல் இருக்கிறோம்? வாழ்க்கை பேசல, ஜீவியம் பேசல. அதனால தான் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, அடுத்த தெருவில் இருக்கிறவங்க கூட நம்ம ஆண்டவரை தேடி வர முடியல. அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனோடு உள்ள ஐக்கியம் திராட்சை செடியும் கொடியும் போல இருக்க வேண்டிய அந்த ஐக்கியத்தில் எவ்வளவு பிழைகள் இருக்கிறது என்பதை நம்மை நாமே நாம் பரிசோதித்து பார்ப்போம். நான் என்னையும் சேர்த்தான் சொல்கிறேன். எல்லாருக்குள்ளேயும் ஆண்டவர் தருகிற ஒரு நல்ல சந்தர்ப்பம். நான் செடியாகிய கிறிஸ்துவோடு கொடியை போல இணைந்திருக்கிறேன். வேதம் சொல்கிறது, என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. என் கூட இணைந்து இருக்கின்றீங்கன்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக கனி கொடுப்பீர்கள். வாழ்க்கையில் கனி இல்லை, கனியற்ற அந்தகார கிரியைகள் எப்பொழுதும் காணப்படுகிறது. ஒருவேளை இது ஒரு சந்தர்ப்பம், ஆண்டவரே என்னை நான் மாற்றிக்கொள்கிறேன், இது ஒரு தருணம் நமக்கு தரப்படுகிறது, நான் உம்மோடு இணைந்திருக்கிற அந்த அனுபவத்திற்குள்ள மீண்டும் வருகிறேன், மறுபடியும் என்னை புதுப்பித்துக் கொள்கிறேன், நான் ஆதியிலே கொண்டிருந்த அன்புக்கு மறுபடியும் திரும்புகிறேன். நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை வாழ்ந்து சுகித்திருக்க செய்வார். தலை தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். திராட்சை செடி ஆகி உம்மிலே திராட்சை கொடியை போல் நாங்கள் இணைந்திருக்க வேண்டும், பலன் கொடுக்க வேண்டும். இந்த ஒன்றிப்பின் ஐக்கிய ஜீவியத்தை உம்மோடும் சபை மக்களோடும் எப்பொழுதும் நாங்கள் கை கொண்டிருக்கத்தக்கதான கிருபைகளை தரும்படியாய் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே.